அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கீரை அறுவடை பண்ண போகிறோம். வாங்க வெளியே போகலாம். இப்போது நம்ம இங்கே காலிஃப்ளவர், நம்ம பெர்கோலி இதெல்லாம் இதே மாதிரி தான், இந்த மாதிரி தான் கீரை இருந்தது. நம்ம இந்த கீரை எல்லாமே நம்ம இந்த இதில் எடுத்துருப்போம். இதை உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே பெருசாகிடுச்சு. இது எல்லாமே இது பாருங்க, குட்டி குட்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாமே பெருசாகிடுச்சு. இதெல்லாம் முட்டைக்கோஸு, இது காலிஃப்ளவர், அது பெர்கோல். நம்ம அந்த மாதிரி கீரைலாம் எடுத்து விட்டு நம்ம கிளறி விட்டு நம்ம உரம் கொடுத்ததுக்கப்புறமா பெருசாக வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த பாருங்கள், கத்திரி செடி இதுவும் பெருசாகிடுச்சு. இது எல்லாமே நம்ம எடுத்துட்டு நம்ம உரம் போடணும். இப்போது நம்ம இதை எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம கீழே வச்சுக்கிற கத்திரிக்காய் செடி சூப்பராக நமக்கு வரும். அதனால் இதே மாதிரி நம்ம அந்த இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி கீரையை இது சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த கீரை இது நல்ல சின்ன கீரையாக இருக்குது. ரொம்ப ஹைட்டாக வந்துச்சுன்னா நமக்கு கீரை சதசதம் நல்லா இருக்காது. இப்போ அது குட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம விற்கிறத விட இதோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். தண்டு நீளமாக இருக்கும். இது இவ்வளோ தான் நமக்கு தண்டு இருக்குது. அதனால் சூப்பராக இருக்கும். அது கடைஞ்சி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஏதோ பக்குவமான கீரை அந்த நெட்டில் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட் வரையும் இருக்குது. இப்போது நான் இது எல்லாமே நான் அறுவடை எடுத்துகிட்டு எவ்வளோ கீரை இருக்குதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது நமக்கு அந்த கத்திரி செடியில் இருந்தது நமக்கு இப்போ 2 கட்டு கீரை வந்துருக்கு பாருங்க. சூப்பராக வந்துருக்குது. அப்படியே கலக்கலன்னு சூப்பராக வந்துருக்கு. நம்ம மருந்தே அடிக்காத நமக்கு கீரை வந்துருக்குது. இப்போது நம்ம அதை எடுத்தாச்சு. இப்போ தக்காளி ஒரு 4 பழம் சூப்பர் பழம் இருக்குது. அந்த பழத்தையும் வாங்க நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நமக்கு சூப்பராக தக்காளி இது தானாக விதையில் கீழே விழுந்து முளைச்சதுங்க. பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, இங்கே 2 இருக்குது. இது 3-4 பழுத்துருச்சு. இங்கேயும் நமக்கு வந்துருக்குது. இது பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம கீரையோட நம்ம அந்த தக்காளிங்க நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்துருக்கு நமக்கு. இது தானாக வந்தது. சூப்பராக இருக்குது. இப்போது இதை இப்படி இங்கே வச்சிடலாம். இப்போ இந்த பழத்தை குருவி பார்த்துருந்தாக்கா இந்த இதை கொத்தி சாப்பிட்ருக்கோம். அது உள்ளே இருக்கிறதுனால பார்க்கல. நமக்கு 4 பழம் சூப்பராக வந்துருக்குதுங்க. இப்போ நம்ம வாங்க எவ்வளோ அறுவடை இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது நமக்கு இது எல்லாமே பிஞ்சாக இருக்குது பாருங்க. எல்லாமே பூரா பிஞ்சாக இருக்குது. நம்ம இங்கே ஒன்று மட்டும்தான் நமக்கு காய் இருக்குது. நீ இதெல்லாம் பிஞ்சு பிடிச்சி காய் வந்தால் தான் நமக்கு இருக்கிறத மட்டும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போது இதில் பாருங்கள், இந்த செடியில் 4மே சூப்பராக வந்துருக்குது. இப்போ இது 4ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். பொரியலுக்கு நமக்கு காய் இல்லாட்டியும் நம்ம இது பாருங்க, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் விதை போட்டிருந்து முளைக்கவே இல்லை. முளைக்கலன்னு சொல்லிட்டு நான் மண் கலந்து வெங்காயம் வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தில் இது இருந்தது. அதை அப்படியே எடுத்து இதில் வச்சுக்கிறேன். சூப்பராக வருது பாருங்கள். இது மஞ்சள் பூசணி. அந்த குழவி அந்த பூளை பூ வர அழகாக இருக்குது. சரி, அந்த பூ கிடைக்கும். இப்போ பாருங்கள், நிறையா கீரை இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். அதாங்க, இது முடக்காத்தாய். இது இதில் வச்சோம்னா இந்த செடி வராது. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கீரைக்கு பறிச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போது இது பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ராகி நட்டு வச்சுருந்தோம்.
அதில் வந்து இந்த பொக்கெல்லாம் வந்து இதில் போட்டிருந்தேன். அதில் வந்து விழுந்து இது பாருங்கள் எத்தனை முளைச்சிருக்கு பாருங்க. இது எப்படி நான் வச்சோம்னா மறுபடியும் நமக்கு வரும் பாருங்க. இதெல்லாம் அங்கே எல்லாத்துலேயுமே ராகி முளைச்சிருக்கு. நம்ம வைக்கிறதுக்கு தான் இடத்த காணாமல் பாருங்க. திண்ணூறு பச்சை எல்லாமே முளைச்சிருக்காங்க. இந்த திண்ணூறு பச்சை முளைச்சிருக்கு. இது வந்து கீரை, சிகப்பு பசலிக்கீரை, பாருங்க தக்காளி செடி. நம்ம போடாமையே எல்லாமே முளைக்கும். இதை வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா வந்துடும். இப்படி எல்லாமே விதை நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு தானாகவே வந்துடும். இப்போ நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. நமக்கு ரெண்டு கட்டு கீரை நமக்கு இது வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. நமக்கு 2 கட்டு கீரை கிடச்சிருக்கு. உருளியில் போடுறதுக்காக ஒரு 4 பூ பறிச்சிருக்கிறேன். இது வந்து நான் விதை போடாமல் தானாக வந்தது, வெட்டிருந்தேன். அது வந்தது சூப்பராக நமக்கு 4 காய் நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு. செடி அவரை வந்து நம்ம அது அறுவடை முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் 2வது சீசனுக்கு வந்து பூ பூத்துட்ருக்கு. நம்ம வந்து உரம் நல்லா கொடுத்தோம்னா இன்னும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சீசனுக்கு வந்தது மாதிரியே நமக்கு வந்து காய்க்கும். நம்ம செடி அவரை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.